சீனாவில் அடுத்த சில ஆண்டுகளில் மணப்பெண்ணுக்காக காத்திருக்கும் ஆண்களின் எண்ணிக்கை 5 கோடியாக உயரும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 1979ஆம் ஆண்டு முதல் சீனாவில் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு குழந்தை கொள்கையால் பெரும் விபரீதம் ஏற்பட்டுள்ளது. அந்த கொள்கை 2015ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டு விட்டாலும் ஒரு குழந்தை கொள்கையின் போது அதிக எண்ணிக்கையிலான ஆண் குழந்தைகள் பிறந்தது தற்போது மிகப்பெரிய தேச பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இப்போது மணப்பெண் பற்றாக்குறையால் சீனாவில் 35 லட்சம் இளைஞர்கள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வங்கதேசத்திலிருந்து மணப்பெண்களை கடத்தி திருமணம் செய்ய சீன இளைஞர்கள் முன்வருகின்றனர். திருமண தரகர்கள், ஆன்லைன் விளம்பரங்கள் மூலம் இதுபோன்ற திருமணங்கள் நடக்கின்றன. திருமண பருவத்தில் உள்ள சீன ஆண்கள் ரஷ்யா, தென்கிழக்கு ஆசியா, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானில் மணப்பெண்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் மணப்பெண் கிடைக்காமல் திருமணத்திற்கு காத்திருக்கும் சீன ஆண்கள் எண்ணிக்கை அடுத்த சில ஆண்டுகளில் 5 கோடியாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது.